கிங் ஆஃப் மெட்டல்ஸ். கோல்டு வந்து கிங் ஆஃப் மெட்டல்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன் கோல்டுங்கிறத இனிமேல் படத்தில் தான் பார்க்க முடியும், காசு கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு விலைவாசி அது ஏறிக்கிட்டே போகுது. கோல்டு வந்து ப்ரீசியஸ் மெட்டல், ஹெவி மெட்டல், ரெசிஸ்டன்ட் டு கரோஷன். கோல்டு வந்து துருப்பிடிச்சா நம்ம பார்க்க முடியாது. இதோட வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்குது. ரேரிட்டி ஈஸியாக கிடைக்குது, ஹை வேல்யூ. என்ன பியூராக கிடைக்குது, பியூரிட்டி 24 கேரட்டில் பியூர். என்ன அலாய்ஸ்லேருந்து ஃப்ரீயாக கிடைக்குது. இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதனால தான் பெண்கள் வந்து ஜுவல்லரியாக பண்ணி போட்டுக்கிறாங்க. ஒருத்தட்ட கோல்டு இருந்தால் அதை வெல்த்துன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் நிறையா கோல்டு இருந்தால் அவங்க பணக்காரங்க. ஒரு நாட்டில் அதிகமாக பணக்கார கோல்டு இருந்தால் அந்த நாடு பணக்கார நாடு. அப்போ இதோட கெமிக்கல் சிம்பிள் பார்த்திங்கன்னா AU, அட்டாமிக் நம்பர் 79. என்ன அப்போ 79 ப்ரோட்டான்ஸ் இருக்கிறது அர்த்தம். சாஃப்ட்டு, மெல்லியபிள் அண்ட் டக்டில் மெட்டல். நீங்கள் மெலிசா தகடு மாதிரி ஆக்கலாம், சின்னதாக மூக்குத்திக்கு சின்ன ராடு மாதிரியும் பண்ண முடியும். இது ஒரு டிரான்சிஷன் எலிமெண்ட்டாக இருக்குது, குரூப் 11 எலிமெண்ட்டாக இருக்குது. அடுத்தது கெமிக்கல் யூஸ்டு ஃபார் ப்ராசஸிங் ப்ரிசர்விங் டொமேட்டோ சாசஸ், சோடியம் பென்சோயேட். சோடியம் பென்சோயேட்னா C6H5 COONA, ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர், ப்ரிசர்வேட்டிவ் மெனி ப்ராடக்ட்னு சொல்கிறோம். பொதுவாகவே உப்பிட்டு வரை உள்ளரும் நிறைய சொல்லுவாங்க. நம்ம ஊறுகாயில் உப்பு நிறையா போடுவாங்க, ஏன்னா ரொம்ப நாளைக்கு வரணும்னு. இப்போ இந்த சோடியம் பென்சோவேட் வந்து பிவரேஜஸ் யூஸ் ஆகுது, காஸ்மெட்டிக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல்ஸ், ஸ்பாயில் ஆகாமல் தடுக்குது. இப்போ நேச்சுரலாக இது கிடைக்கிது. சில ஃப்ரூட்ஸில் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது, ரொம்ப சேஃப். ஆனால் ஹை டோஸ் போனால் ஹெல்த்துக்கு கெடுதலாக வருது. பார்ஷியலி soluble in water and oil. இப்போ சோடா, பிக்கிள்ஸ், ஃப்ரூட் ஜாம்ஸ், ஜெல்லிஸ், சாஸ் இதெல்லாம் யூஸ் ஆகும். காஸ்மெட்டிக்ஸில் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர்ஸ், ஹேர் ப்ராடக்ட், டூத் பேஸ்ட், மவுத் வாஷ் இதிலெல்லாம் யூஸ் ஆகும். மெடிக்கேஷனில் சிரப்ஸ், இந்த லிக்விடாக இருக்கிற சிரப்ஸில் யூஸ் ஆகும். இண்டஸ்ட்ரியில் வந்து ஆன்டி கரோசிவாக இருக்குது, ஃபயர் ஒர்க்ஸில் யூஸ் ஆகுது. மூணாவது கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டர்ஸ் மேட் ஆஃப் அப்படின்றாங்க. இது டிரான்சிஷன் மெட்டல். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பைக்கு, கார்லெல்லாம் அந்த கம்பர்ஷன் ஆகிற இடத்துல அதனால் என்விரான்மெண்டல் பேட் ஆகாமல் தடுக்குது. இப்போ ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. செராமிக் அனிகோம் கோட்டட் வித் ப்ரீசியஸ் மெட்டல்ஸ். என்ன பெல்லடம், ரோடியம் இதிலெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஃபார்ம் ஆஃப் நான், அதாவது கன்வெர்ட் ஹார்ம்ஃபுல் எக்ஸாஸ்ட் கேஸ் டு லெஸ் ஹார்ம்ஃபுல், கெடுதல் கம்மியாக பண்ணுது. பெல்லடியம்னா PD, அதோட அட்டாமிக் நம்பர் 46. சில்வரி ஒயிட் மெட்டல், குரூப் 10, பீரியட் 5. இப்போ ரோடியம்ங்கிறது RH, அட்டாமிக் நம்பர் 45. பெரும்பாலான எக்ஸலண்ட் மெட்டல்ஸ்லாம் D குரூப்பில் தான் இருக்கும். எக்ஸ்பென்சிவ் ப்ரீசியஸ் மெட்டல். இது வந்து 100 மடங்கு ரேர் கோல்டை விட, அதனால் விலை அதிகம். அடுத்தபடியாக ஆசிட் ப்ரெசன்ட் இன் தி வெனிகர், அசிடிக் ஆசிட். அசிடிக் ஆசிட்னா CH3COOH, கிளியராக இருக்கும், கலர்லெஸ் லிக்விட் வித் வாலட்டைல் அண்டு ஃப்ளேமபிள் ப்ராப்பர்ட்டிஸ். IUPAC நேம் என்ன வருதுன்னா எத்தனாயிக் ஆசிட். இது வந்து அசிடிக்கில் வாட்டரில் வருது. இது பார்க்குறோம்.